ட்ரம்ப்புக்கு வரிசையா அடி விழுகுது. எல்லா பக்கமும் அடி விழுகுது. அதுதான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அடி அவங்க ஊர்லயே பிள்ளையார் சொல்லிய போட்டாய்ங்க. எது டாரிஃப் வார்ல கோர்ட் தலையிட்டு, "இல்லையாப்பா உனக்கு அதிகாரமே இல்ல ஓடு" அப்படின்ட்டாய்ங்க. திருப்பி அதை என்ன பண்ணலாம்? திருப்பி டாரிஃப போடலாமா? திருப்பி எங்கிட்டு பைபாஸ் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்னு பல விஷயங்கள் யோசிக்கிறார்கள். ஆனா அது உள்ளூர் மைலேஜ் ஒரு பக்கம் அடியாகும். இன்னொரு பக்கம் இந்த வாங்கின டாக்ஸ திருப்பி கொடுக்க சொல்றாங்களா இல்லையான்னு இன்னொரு கோர்ட்டுல ஓட போகுது. அதை பொறுத்து தான் அந்த டாரிஃபை கொடுக்கும்போது வழி வருதா வழி வரலையா இது பூரா தெரியும். ஏறக்குறைய ட்ரேட் வார்ல செட்டில்மெண்ட்டை நோக்கி எல்லாரும் போயிட்டாருங்க. சுமூகமா பேசி நம்மலாம் இனிமே தோஸ்து பாட்டு பாடுவோம் அப்படின்னு பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டார்கள். ஆனாலும் அடி பயப்பிள்ளைக்கு விழுந்ததுயா. இப்ப அந்த டாக்ஸ் பணத்தை திருப்பி தரப்போறாங்களா இல்ல அதுக்கும் ஏதாச்சும் டாரிஃப் போடுவேன் சண்டை போட்டு வழிக்கு கொண்டு வர போறாரான்னு ஒரு பெரும் தலைவலி. தலைவன் கால்குலேட்டே பண்ணாத ஒரு விஷயத்த இப்ப கால்குலேட் பண்ணி மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் ஆயிருக்காரு. அப்ப ஏற்கனவே பல கால்குலேஷன்ல சிக்காம அப்படி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிற உக்ரைன் யுத்தம் ஈரானை தாக்க போற பிளானு அது அதல பாதாளத்துல போயிரும்ல அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த வரையும் அமெரிக்க ஆயுதங்களை நிறுத்தினாலும் உக்ரைன் யுத்தம் நிற்கும். ஐரோப்பாவோட ஃப்ளோ குறைஞ்சாலும் உக்ரைன் ரொம்ப சிரமப்படும். அந்த நேரத்துல ரஷ்யா புகுந்து விளையாண்டுரும். இப்ப ஹங்கேரி பெரிய அளவுல தடை போட்டாங்க. அந்த பயலுக்கு வேற வேலை இல்லை. நம்ம தான் இதை வருஷ கணக்குல பாக்குறோமே. எப்ப பார்த்தாலும் தடை போடுவான். அப்புறம் அமெரிக்கா கிட்ட வேணுங்கிறத வாங்கிட்டு தடையை நீக்கிடுவானே அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே வருது. ஹங்கேரி தடை போட்டுருச்சு. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ஐரோப்பா சொல்லுமே ஒழிய ஐரோப்பா ஹங்கேரியை போய் சமாதானப்படுத்தாது. ஹங்கேரிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காது. அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் சமாதானப்படுத்த வேண்டிய அண்ணன் அமெரிக்கா உள்ளூர் பஞ்சாயத்துல மாட்டியிருக்கான். எப்படி ஹங்கேரியை எட்டி பார்ப்பாங்க? அப்படியே எட்டி பார்க்கணும்னு அவனுக்கு இப்ப தேவையே கிடையாது. காரணம் இந்த யுத்தத்தை முடிக்க போறோம், ஹங்கேரிக்கு எதுக்கு நம்ம தரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது அது பூரா ஒரு பக்கம் ஓடும். இந்த பக்கம் ஃப்ளோ எப்படி வரும்? இவன் தான் வீட்டோ அதிகாரத்தை வச்சு தடை போட்டானே. அப்ப உக்ரைன் வசமா சிக்கியிருக்கு. இந்த இடத்துலதான் ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. இந்த மாதிரி வசமா உக்ரைன் சிக்கும் போது பூரா உக்ரைன் என்ன செய்யும்? ரஷ்யாவுக்கு வெறி பிடிக்க வச்சு நம்மளை அடிக்க வைக்கணும். எது உக்ரைனை அடிக்க வைக்கணும். பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஊரு பூரா ஓடி போய் கதறணும். அதுக்காக ரஷ்யாவில் உள்ள முக்கியமான ஒரு பிளான்ட்டை தொட்டுட்டாங்க. அந்த பிளான்ட்டோட சேத விவகாரம் அப்படிங்கிறது இதுவரையும் வெளியில வரல. மிசைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தொட்டதாக அறிவிச்சிருக்கார்கள். சேத விவகாரம் பெருசா இன்னும் வரல. எங்க போய் தொட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சேத விவகாரம் வந்தால் அதோட அடி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக லைட்டா போய் உரசி இருந்தா கூட பதிலடி ஒரு பெரும் அடி இருக்கும். ஏற்கனவே யுத்தத்தையே முடிக்கிற அளவு அடியை அடிச்சு இறக்கி போய்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவர் ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் இந்த மாதிரி மைலேஜே இல்லாத விஷயத்த செய்யறதா செஞ்சு விட்டாரு. இப்ப அமெரிக்காவுக்கு கூடுதல் தலைவலி. ஒரு பக்கம் ஹங்கேரி கிட்ட போய் பேசணும். டேய் நான் எப்பவும் போல உனக்கு சப்போர்ட் பண்றேன், அது தரேன் இது தரேன், முதல்ல தடையை நீக்கு ஓட்டு போடு அப்படின்னு பேச போற நேரத்துல பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிற நேரத்துல இந்த ஆள் ஒரு பெரும் தாக்குதல் நடத்திட்டாரு. பெரும் தாக்குதலோ சிறும் தாக்குதலோ போய் சீன்ற வேலையை பார்த்திருக்காரு. இதைத்தானே இவர் பார்ப்பாரு. யாரு? ஜெலன்ஸ்கி. இப்ப அமெரிக்கா பேரலரா ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுது. ஏடா நீ பேசும்போது நான் பார்த்து தானே பவுசா தாக்குறேன். அங்க பாரு என்னைய தாக்கி இருக்கா, நான் அடிப்பேன், நீ கண்டுக்காத இல்ல கண்டுக்க, எனக்கு என்ன வந்துருச்சுன்னு ரஷ்யா தூக்கி போட்டு மிதிக்கும். இப்ப பேச்சுவார்த்தையும் தடைபடும். இப்ப இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ அடிச்சுக்கப்பான்னு கையை தூக்கிட்டு நிக்கணும். இப்ப உக்ரைன் நிக்கும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு. போடா பைத்தியக்காரா அப்படின்னு ட்ரம்ப் சொல்லக்கூடும். ஆனா இப்போ உள்ளூர்ல என்ன பிரச்சனை? ட்ரேட் வார்ல கோர்ட்டு இவருக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்னடா இது இவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் யுத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா ஈரான் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் சரியா நடக்கல போடான்ட்டாங்க. அதுக்குன்னு நீ ராணுவத்தை பலத்தை காட்டினா இங்கே பாரு உன் கப்பல் முழுகி போச்சுன்னா அதை காட்டுல அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டான். நீ ஏன் நல்லா கால்குலேட் பண்ணிக்க. ராணுவ நடவடிக்கையில உன்னால ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல நேரடி சவாலை விட்டாங்க. இப்ப நேரடி சவால் ட்ரம்ப்னு சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை எல்லாம் பெரிய தோல்விதான், பார்ப்போம் இன்னும் நேரம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. எவ்வளவு நாள் நேரம் கொடுப்ப ட்ரம்ப்? கடல்ல கப்பலை நிறுத்துறது சும்மாவா? உன் வீட்டு பார்க்கிங் லாட்ல காரை நிறுத்துற மாதிரியா அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே சவுண்ட் விடுறாங்க. காரணம் என்னன்னா செலவு பிடிக்குதுப்பா.
இந்த செலவை தாங்க முடியாது தெரியுமா? சும்மா செங்கடல்ல நிறுத்துறேன், இங்க நிறுத்துறேன், அங்க நிறுத்துறேன். இதே பொழப்பா இருக்கு. ஆனா ஒண்ணும் சாதிச்ச மாதிரி இல்லையேயா. இந்நேரம் ஈரானை தட்டி தூக்கி அங்க உள்ள ஆயில் எல்லாம் சீப்பா வித்து சம்பாரிச்சிருக்கணும்ல. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயும் சவுண்ட் வருது. ஒரே நாள்ல தலைவனுக்கு 1000 சிக்கல். பொதுவாவே மனுஷன் ஒரு 20, 25, 28 டயட் கோக்லாம் குடிப்பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்ததில்ல. இந்த பிரஷர்ல அதுல ஒரு 3ல இருந்து 5 குறைச்சு கூட குடிச்சிருக்கலாம். அம்புட்டு தூரம் பிரஷர்ல சுத்துறாருப்பா எங்க ஆளுன்னு அவங்க ஊர்லயே ஓட்டுறாங்க. அப்ப வெளியூர்ல இந்த ஆளை எப்படி வச்சு செய்வாங்க?